Hi to all. இன்னைக்கு 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 3 பார்க்க போகிறோம். டாபிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இந்த லெசனில் என்னென்னலாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ்னால் என்னது, நெக்ஸ்ட்டு எவ்வளோ ப்ராசஸ்னால் என்னது, அதில் எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு மெயின் மெமரினுடைய இம்பார்ட்டன்ட் என்னது, அதனுடைய ரோல் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரேமுக்கு ரோமுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேட்ச் மெமரின்னு என்னது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி டிவைசஸ் அதனுடைய யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷனில் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பற்றி கொடுத்துக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஒன்றுமே கிடையாது, ஹார்ட்வேர் காம்பனண்ட் தான் இங்கே கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ்னால் என்ன, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்புட் யூனிட்டு, அவுட்புட் யூனிட்டு, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அதில் இருக்கக்கூடிய மெமரி யூனிட்டு, இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ் சொல்கிறோம். இதை தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ் தட் ஆர் ரெப்ரசன்ட் டு த ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாருன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சிபியு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிபியூவில் மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்டையர் மைக்ரோ ப்ராசஸர் தான். இந்த மைக்ரோ ப்ராசஸர் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1970s இன்டெல் கம்பெனி டெவலப் பண்ணுச்சு. அந்த மைக்ரோ ப்ராசஸர்னுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4004 அப்படிங்கிற நேமில். இந்த மைக்ரோ ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் சிப் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸில் டேட்டாஸ் பைனரி ஃபார்மில் அசர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி அதை ஃபைனலாக அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு இங்கே உங்களுக்கு பிளாக் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. உள்ள டேட்டாஸ் இன்புட்டாக வருது. நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா மைக்ரோ ப்ராசஸர் மூலிமா ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த என்டையர் டேட்டாவை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் மேடப் ஆஃப் 3 மெயின் யூனிட்ஸ். என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், செகண்ட் கண்ட்ரோல் யூனிட், தேர்டு ரெஜிஸ்டர். அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு கேல்குலேஷன் ஓரியன்டாக ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அதையெல்லாம் யாரும் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா இந்த அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் தான் மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக ஒரு கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணுறதா இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு எப்பெல்லாம் இந்த ப்ராசஸ்க்கு அந்த டேட்டாஸ் தேவைப்படுதோ அப்போ அந்த டேட்டாஸ் என்ன பண்ணும், அங்கே பாஸ் பண்ணும். அப்போது நம்ம டேட்டாஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இது 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாக் ஸ்பீடு, செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, தேர்டு வேர்ட் சைஸ். ஃபஸ்ட் ஒன்று கிளாக் ஸ்பீடு என்னென்னு பார்த்தலாம். எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் an internal clock that regulates the speed at which it executes instructions. அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் இன்டர்னல் கிளாக்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவராலாக மேனேஜ் பண்ணி இந்த டைமிங் பீரியடில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு மெஷர் பண்ணி வைக்குது. அதுக்கு பேர் தான் கிளாக் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் கிளாக் ஸ்பீடு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெகா ஹெர்ட்ஸு, செகண்ட் ஜிகா ஹெர்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, அந்த கிளாக் ஸ்பீடினுடைய ஸ்பீடு மெகா ஹெர்ட்ஸை விட ஜிகா ஹெர்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். A command which is given to a computer to perform an operation. அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு கமாண்ட் பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, செகண்ட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், தேர்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ, நெக்ஸ்ட்டு இன்புட் அண்டு அவுட்புட். ஃபைனலாக பார்க்குறது வேர்ட் சைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அட்டன் டைமில் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிற போது எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணுறதா வந்து என்னது வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையனுடைய ரேம் கெப்பாசிட்டி அண்ட் மைக்ரோ ப்ராசஸருடைய பின்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஸோ ரேமுடைய கெப்பாசிட்டி அந்த மைக்ரோ ப்ராசஸில் இருக்கக்கூடிய பின்ஸினுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா வேர்ட் சைஸ், அதாவது இந்த என்டையர் பிட்னுடைய ஜென்ரேஷன் அதாவது ப்ராசஸ் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி, அதாவது ஒரு டேட்டா வந்து சிபியூ அண்ட் மெமரிக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். அப்போ ஒரு சிபியூவில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். சைட் பை சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அதை வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதா யார்? ப்ரோக்ராம் கவுண்டர். நெக்ஸ்ட்டு பஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணணும்னா இந்த பஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே பஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எம்டிஆர் கான்செப்டில் ரெண்டு கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரீடு, இன்னொன்று வந்து ரைட்டு. இது வந்து சிம்பிள் தான். இந்த எம்டிஆர் கான்செப்டில் வந்து டேட்டாஸ் வந்து ரீட் ஆகுது அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் நம்மளோட டேட்டாஸ் வந்து 0 அப்படின்னா ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 1 மீன்ஸ் ரீடு அண்ட் 0 மீன்ஸ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து 2 டைப்ஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து width of data that can be processed and next instruction set. Next classification of microprocessor based on data width, அதாவது ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா டேட்டானுடைய அளவு பொறுத்து தான் நடக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து எவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு அண்ட் 64 பிட் அப்படின்னு 4 டைப்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு classification of microprocessor based on instruction set. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நான் கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுற போது ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரொம்ப சின்ன அளவில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து மேனேஜ் பண்ணணும்னா மைக்ரோ ப்ராசஸருடைய காஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு. பட் இப்போ ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் லெவலுக்கு போனாட்டிக்கு நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸான டேட்டாஸும் கூட என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்மளால் வந்து குயிக்காக மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இதில் ஃபஸ்ட் கான்செப்டர்ஸ் ஷார்ட் ஃபார்மில் RISCன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டேட்டாஸும் கூட ரொம்ப குயிக்காக வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். அதாவது ரொம்ப டஃப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா Pentium 4, Intel P6, AMD K6 அண்ட் K7 வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், அதாவது CISC அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போது ரொம்ப டஃப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கூட என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப குயிக்காக ப்ரீவியஸ் ஒன்றை விட குயிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Intel 386 அண்ட் 486, Pentium ப்ராசஸ் 1 and 2 and 3 அண்ட் Motorola 68000 ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெமரி டிவைசஸ். இந்த மெமரி டிவைசஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஹியூமன் பிரெயினுக்காக எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் என்ன பண்ணுறோம், நாம நிறையா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாமா, திங்க் பண்ணி நம்ம டேட்டாஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயுமே டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் கெப்பாசிட்டி டு ஸ்லோயரு, நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் கெப்பாசிட்டி டு ஃபாஸ்டர். இந்த மேப் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது லார்ஜர் கெப்பாசிட்டிலேருந்து லோயர் அப்படின்னு பார்த்தோம்னா
கேட்ச் மெமரியிலிருந்து மெயின் மெமரிக்கு போகுது, நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் போகுது. இதுவே வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி ஃபாஸ்ட்னா ஹார்ட் டிஸ்கில் கூட இன்ஃபர்மேஷன் மெயின் மெமரிக்கு வந்து நெக்ஸ்ட் மெயின் மெமரி டு கேட்ச் மெமரிக்கு போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ஷார்ட் ஃபார்மில் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து மெயின் மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து ஆனில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா டேட்டாஸுமே இந்த ரேமில் தான் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அப்போ இது வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பவர் கட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆயிரும், இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து எரேஸ் ஆயிரும். அதனால இது வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெமரி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 MB வந்து 1024 KBs அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுவே 1 GB இருந்துச்சுன்னா இருக்கும் 1024 MB ஆகிக்கும். ஓகே, இது வந்து ஒரு செகண்ட் சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஓகே, இது மெமரி கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ ரேமுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்டார்ட்லேயே 8 GB சப்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ ரேம்னுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ சிஸ்டம்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் ரேம் கான்செப்டை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டைனமிக் ரேமு, செகண்டு ஸ்டாட்டிக் ரேம். டைனமிக் ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளால் வந்து டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஸ்டாட்டிக் ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோம். ரோம்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ப்ரீ டிஃபைனடாக அவங்களுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாமே இந்த ரோமில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்போ எப்பெல்லாம் அந்த கம்ப்யூட்டரை வந்து ஆன் ஆகுதோ அப்போல்லாமே ப்ரீ டிஃபைனாக இந்த ப்ரோக்ராம்ஸில் லோட் ஆகிட்டு தான் உள்ளாரையே போகும். இந்த டேட்டாஸ் வந்து ஒன்ஸ் நாம் எழுதிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் ரீரிட்டன் பண்ண முடியாது. அதனால தான் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எப்போவுமே எரேஸ் ஆகாது. அதனால இது நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் வாலட்டைல் மெமரி தான். ஒன்ஸ் டேட்டாஸ் வந்து எழுதிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் மாற்றி எழுத முடியாது. பட் ரோமில் விட இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரோம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பிளாங்காக தான் வரும். நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோடிங் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து ஒன்ஸ் நாம் இதில் எழுதிக்கலாம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரோம் பர்னர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டாஸ் வந்து எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியேருந்து வாங்கிட்டு வந்து நம்மளுடைய நேம், அதாவது பிராண்ட் நேம் போட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி வெளியில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் இந்த பீரோம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டாஸ் வந்து உள்ளே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இதை வந்து எழுதின டேட்டாஸ் வந்து அழிச்சிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து அழிச்சிட்டு, தட் மீன்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாவை. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EEPROM அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EEPROM மாதிரி தான். பட் EEPROMலேருந்து என்ன யூஸ் பண்ணி டெலீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணோம். பட் இதில் நார்மல் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணியே டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா வந்து உள்ளே வந்து இன்சலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மெமரி, கேட்ச் மெமரி இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த கேட்ச் மெமரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணி டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற போது ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் வந்து மெயின் மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டிலே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேட்ச் மெமரியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த கேட்ச் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா வந்து மெயின் மெமரியிலேருந்து டேட்டா வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடிக்கிறதுக்காக இந்த கேட்ச் மெமரி வந்து என்ன பண்ணால் டேட்டாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுத்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கேட்ச் மெமரி வந்து யூஸ் பண்ணுறாங்க.
எக்ஸாம்பிள் பாருங்கள், CPU இருக்குது, கேட்ச் மெமரி இங்கே இருக்குது, மெயின் மெமரி. அப்போ நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒவ்வொரு முறை CPU வந்து இங்கேருந்து எடுத்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். அப்போ டேட்டாஸில் என்ன ஆகும், கியூ ப்ராசஸ் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கேட்ச் மெமரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேட்ச் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா, தட் மீன்ஸ் CPUக்கு வேணுங்கிற டேட்டாஸ் வந்து மெயின் மெமரியிலேருந்து கேட்ச் மெமரிக்கு வந்து, பட் இங்கேருந்து என்ன ஆயிரும், CPUக்கு வந்து போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேட்டாஸ் வந்து கேட்ச் மெமரிக்கு வந்து நெக்ஸ்ட் அதை மெயின் மெமரிக்கு வந்து சென்ட் பண்ணிடுது. இப்படி தான் கேட்ச் மெமரி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் வந்து இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் டேட்டாஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த இதில் என்னென்னலாம் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் டிஸ்க்கு, காம்பேக்ட் டிஸ்க் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க்னு என்னென்னு தெரியும். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு மாதிரி எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் இஸ் a magnet disk on which you can store data. The hard disk has stacked arrange the disk accessed by pair of heads. For each of the disk, hard disk composes a single or double sided disk. அதாவது இப்போ ஃபியூச்சரில் ஹார்ட் டிஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லேயர் இல்லாமல் டபுள் லேயராக வருது. ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம், ஒரு 80 GB டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லேயர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மேலே 80 GB யூஸ் பண்ணிக்கலாம், கீழே 80 GB யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது சிங்கிள் ஹார்ட் டிஸ்க்லேயே 160 டேட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க்னால் CD அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய சைஸு 1.2 மில்லிமீட்டர் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலுமினியம் ஆர் கோல்டு கோட்டிங் வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸில் வந்து பிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு பிட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸ்பேசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் சிடியினுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 MB. டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், அதாவது DVD அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த DVD வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க, டு ஸ்டோர்ஸ் மூவிஸ் அட் பெட்டர் குவாலிட்டி. அதாவது நம்மளுக்கு மூவிஸ் வந்து ரொம்ப பெட்டர் குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது சிடியில் இருக்கிறதை விட இதில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், இந்த DVDs வந்து யூஸ் பண்ணலாம். இதனுடைய திக்னஸ் அப்படின்னு இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.7 GB அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே டபுள் லேயராக இருந்துச்சுன்னா 8.5 GB அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கணும் இல்லையா, சிங்கிள் லேயர் அப்படின்னா ஒரே ஒரு சைடு மட்டும் தான் டேட்டாஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டபுள் லேயர்னால் மேலே, அதாவது டாப் கார்னர்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பாட்டம் கார்னர்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் என்னோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8.5 GB அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம மெஷர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லேயர் சைட் ஆர் யூஸ்வலி கோல்டு கலரு, வைல் சிங்கிள் லேயர் சைட்ஸ் ஆர் யூஸ்வலி சில்வர் கலர். அதாவது சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கோல்டு லேயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டபுள் சைட் DVD அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாத்திரம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் மெமரி. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆல்சோ நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோர் ஓவர் வந்து இந்த CD DVDக்கு பதில் இப்போ ஃப்ளாஷ் மெமரி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. CD அண்ட் DVD கம்பேர் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. CD DVDக்குள்ள செப்பரேட்டாக நம்மளுக்கு ட்ரைவ்ஸ் தேவை. பட் இந்த ஃப்ளாஷ் ட்ரைவுக்கு வந்து நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக ட்ரைவில் தேவையில்லை. ஜஸ்ட்டு USB பின் இருந்தால் போதும், அதிலே ப்ளக்இன் பண்ணி டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 GBயிலிருந்து இப்போ 2 TB. அதாவது 2 TBனா நியர்பை 1 TBனா 1000 GB. அப்போ 2 TB 2000 GB வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே, அப்போ பென்ட்ரைவினுடைய யூசேஜ் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இருக்கிறதுலே ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டிவிடி விட இது ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஹை டெஃபினிஷன், அதாவது ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஹெச்டி மூவிஸ் எல்லாமே இந்த ப்ளூரே டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய ஸ்டோரேஜுக்கு 2 ஜிபி அண்ட் டிவிடி கம்பேர் பண்ணுற போது சைஸ் பாருங்கள். 5 டைம் லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் டிவிடி அண்ட் 70 டைம்ஸ் லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சிடி. அதாவது 70 மடங்கு அதிகம் சிடி கம்பேர் பண்ணுறதுக்கு, இது 5 மடங்கு ஜாஸ்தி டிவிடி கம்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ இதோட ஸ்டோரேஜ் டிவைஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. இது ரொம்ப அட்வான்ஸ்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இதே ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடி டிவிடி எல்லாமே ரெட் லேசர் கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ரைட் அண்ட் ரீட் பண்ணுவோம். பட் இந்த ப்ளூரே டிஸ்கில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ வயலட் லேசர் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணுவோம். அதனால தான் இது ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிபியூ இருக்கும் இல்லையா, அந்த சிபியூ மதர் போர்டில் வந்து நிறைய சாக்கெட்ஸில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட். சீரியல் போர்ட்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய கம்ப்யூட்டரில் இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல் போர்ட் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து சீரியல் போர்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சீரியல் போர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ மோர் ஓவர் வந்து இதெல்லாம் இப்போ வரதில்லை. இப்போ டைரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்டு HDMI போர்ட் வந்துருச்சு. ஆனால் இன்னும் இது ஓல்டு கம்ப்யூட்டரில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் போர்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கனெக்ட் த பிரிண்டர் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர். அதாவது முதல்ல பிரிண்டரை வந்து கொடுத்தாங்கன்னா, இன்ஜெக்ட் பிரிண்டர் ஆகட்டும், அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இந்த பேரலல் போர்ட் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் பின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 பின்ஸ் போர்ட்டெல்லாம் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி போர்ட்டுக்கு பேர் தான் என்னது, பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட். இப்போ பெரும்பாலும் இது நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கேமரா, ஸ்கேனரு, மொபைல் ஃபோனு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே இந்த யூஎஸ்பி போர்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் 2 டைப் இருக்குது, 2.0 அண்ட் 3.0. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஒரே அளவு தான் இருக்கும். பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோடைய பிட் ரேட் வந்து இந்த 3.0 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஎஸ்பி 3.0. 3.0 can transfer data up to 5 gigabytes a second. USB 3.1 and USB 3.2 also released. அதாவது 3.0வில் இவ்வளோ ஸ்பீடு அப்படின்னா 3.1 3.2வில் இதில் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு VGA கனெக்டர். VGA கனெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் LCD டிவி இருக்கா, LED டிவி இருக்குது, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொஜெக்டர் வந்து கனெக்ட் பண்ணணும்னா இந்த VGA போர்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆடியோ ப்ளக்ஸு. இந்த ஆடியோ ப்ளக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் போட்டு நம்ம பாட்டு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நம்ம ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கு மைக் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம பேசுகிற சவுண்டு வந்து அங்கே கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுத்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆடியோ ப்ளக்ஸ் போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு PS2 போர்ட். இது பெரும்பாலும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தோம்னா, கீபோர்ட் அண்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பின்னாடி இருப்பாங்க பச்சை கலர் அண்டு ப்ளூ கலர். இதை வந்து மவுஸு அண்டு ப்ளூ கலர் மாதிரிக்கு வந்து கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் PS2 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோர் ஓவர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு SCSI போர்ட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். அதாவது இதை வந்து பழைய கம்ப்யூட்டரில் வந்து இந்த போர்ட்டு அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். 24 பின்ஸ்ன்னு சொன்னாலே அதே மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர் எக்ஸ்டர்னல் மோடம் வச்சு கனெக்ட் பண்ணி அதில் நெட்வொர்க் கார்டும் கூட கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் இந்த SCSI போர்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ் தான் வந்து HDMI அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த HDMIயில் 2 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பெரிய போர்ட்டு மாதிரி இருக்குது, இன்னும் வந்து மைக்ரோ HDMI போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மோரோவர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDMI வந்து இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவியில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே லேப்டாப்பு ஆர் நம்ம மொபைலையும் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம
இந்த மைக்ரோ HDMI போர்ட்டு யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இது ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்டென்ட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதாவது வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட மாறாமல் எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த ஹை டெஃபினிஷன் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த என்டையர் சாப்டர்னுடைய கான்செப்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ்னால் என்னது, நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர்னு என்னது, அதனுடைய ஒர்க் என்னது, நெக்ஸ்ட் மெமரி யூனிட்னு என்னது, அது என்னென்னலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரேம் அண்டு ரோம்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேஷ் மெமரின்னு என்னது, அதனுடைய அட்வான்டேஜ் என்னது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி டிவைசஸ் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை பற்றி ப்ரீஃபாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு போர்ட்டு பற்றி ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாமே இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் நாம் லேர்ன் பண்ணிட்டோம். That's all guys. Thank you.